நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இணைந்த இயேசுவின் நாமத்தில் ரிவைவல் கிட்ஸ் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். முதலாவதாக ஜாய் கேசர் அவர்கள் பிதாவுடன் சொல்லி செலிப்ரேஷனை தொடங்கி வைப்பார்கள். கரங்களை தட்டி ஜாய் கேசர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அடுத்தபடியாக டேனியல் ஜோசுவா அவர்கள் சுதந்திர பலியை ஏறெடுப்பார்கள். ஸ்தோத்திர பலிகள். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆதிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஜோதிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இரக்கங்களின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், நீதியுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆபிரகாமின் தேவன் உமக்கு ஸ்தோத்திரம், ஈசாக்கின் தேவன் உமக்கு ஸ்தோத்திரம், யாக்கோபின் தேவன் உமக்கு ஸ்தோத்திரம், தாவீதின் தேவன் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். டேனியல் ஜோசுவா அவர்களுக்கு கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அடுத்தபடியாக தர்சிகா அவர்கள் தொடக்க ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொன்ன தந்தையே, இதுவரை எங்களை வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. இங்கு நடக்க போகும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். தர்சிகா அவர்களுக்கு கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அடுத்தபடியாக ஜோயல், ஜெர்லின், ஜெட்வின்ராஜ், ஜஸ்டின்ராஜ் தேவனை குறித்து பாடல் பாடுவார்கள். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கையெழுத்தி பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், எல்லாமே வாங்குவார். கூப்பிடு பதில் கொடுப்பார், எல்லாமே வாங்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். பாடல் பாடிய பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக ரிவைவல் பாய்ஸ் டீம் நடனமாடி தேவனை மகிமைப்படுத்துவார்கள்.
வீரனானடா எப்போதுமே வெற்றி மேல் வெற்றி தானடா வீராதி வீரன் நானடா எப்போதுமே வெற்றி மேல் வெற்றி தானடா சாத்தானை ஜெயிக்கும் ஹீரோ என்றும் ஜெபிப்பது ஜப வீரன் சாத்தானை ஜெயிக்கும் ஹீரோ என்றும் ஜெபிப்பது ஜப வீரன் வீராதி வீரனானடா எப்போதுமே வெற்றி மேல் வெற்றி தானடா வீராதி வீரனானடா எப்போதுமே வெற்றி மேல் வெற்றி தானடா ஜபத்தினால் உறவு இயேசுவுடன் அன்பு பாசமும் பெருகுது ஜபத்தினால் உறவு இயேசுவுடன் அன்பும் பாசமும் பெருகுதே ஜபத்தினால் எல்லாம் கிடைச்சிடும் இல்லை என்பதே இல்லையே ஜபத்தினால் எல்லாம் கிடைச்சிடும் இல்லை என்பதே இல்லையே வீராதி வீரனானடா எப்போதுமே வெற்றி மேல் வெற்றி தானடா வீராதி வீரனானடா எப்போதுமே வெற்றி மேல் வெற்றி தானடா சாத்தானை ஜெயிக்கும் ஹீரோ என்றும் ஜெபிப்பது ஜப வீரன் சாத்தானை ஜெயிக்கும் ஹீரோ என்றும் ஜெபிப்பது ஜப வீரன் வீராதி வீரனானடா எப்போதுமே வெற்றி மேல் வெற்றி தானடா வீராதி வீரனானடா எப்போதுமே வெற்றி மேல் வெற்றி தானடா கரங்களை தட்டி சிறார்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அடுத்தபடியாக ரட்சிகா ஜான் ஹேர்லி லோ மனப்பாட வசனங்கள் சொல்வார்கள். நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் கர்த்தரை நம்பியும் செழிப்பான் உங்கள் மேல் நீதியின் சூரியன் ஒதிக்கும் கர்த்தர் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளுக்கு கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அடுத்தபடியாக ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையும் ஈசாக்கை பலியிட செல்வதையும் நம்முடைய பிள்ளைகள் நாடகம் மூலம் நடித்து காட்டுவார்கள். காட்சி ஒன்று ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தல். ஆபிரகாமே ஆபிரகாமே சொல்ல மாட்டவரே, இதோ நடிகை கேட்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த முதிர்ந்த வயதில் நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன். சாராளே எங்க இருக்கார்? நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு. இந்த முதிர்ந்த வயதில் நம்மளுக்கு குழந்தையை தரன்னு சொல்லியிருக்காரு. இப்போ போய் நம்மளுக்கு ஒரு குழந்தையை தருவாரா? காட்சி 2 ஆபிரகாமுக்கு தற்பொழுது வயது 99. சாராளே நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு நீ மறந்துட்டியா? நான் தான் ஒன்றும் மறைக்கல. இப்போ போய் குழந்தை தருவாரா? காட்சி 3 ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட செய்தார்.
இதோ அடியே கேட்கின்றேன். நீர் எனக்கு அளித்த வாக்கின்படி எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தீர். உன் மகன் ஈசாக்கை நீ மிகவும் அன்பு செய்கிறார் என நான் அறிகிறேன். உன் மகனை நீ எனக்காக பலியிட வேண்டும். செய்கிறேன் ஆண்டவரே. காட்சி 4 ஈசாக்கை பலியிட மோரிபா மலைக்கு புறப்படுதல். வேலையாட்களே, பலிக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு மோரிபா மலைக்கு செல்லும் கிளம்புங்கள். நீங்களாம் இங்கே இருங்க, நாங்க போய் பலி கொடுத்துட்டு வரோம். அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொடுப்பாவா, நம்ம போவோம். இந்த கல்லுல படுப்பா. ஆபிரகாமே, என் புள்ள மேல கை போடாத. ஆண்டவரே, நீங்க தானே பலி கொடுக்க சொன்னீங்க. நீ கடவுளுக்கு வார்த்தைக்கு உண்மையா இருக்குன்னு நான் நம்புறேன். எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை நீ பலியிட்டு போ. சரி ஆண்டவரே. ஆண்டவரே, நீ கேட்ட ஆட்டுக்குட்டியை நான் பலியிட்டேன். நன்றி ஆண்டவரே. மாணவர்கள் நடந்து காட்டிய பிள்ளைகளுக்கு கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அடுத்தபடியாக பைபிள் ரீடிங். ஜெட்வின் ராஜ் அவர்கள் நற்செய்தி வாசகத்தை வாசிப்பார்கள். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6:60 அவருடைய சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்ளுவது மிகவும் கடினம். இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக் கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முழுவதுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது சரியாக இருக்கிறதா? அப்படியானால் மாநில மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வுதலும் கூறிய ஆகிய ஊழியல் ஒன்றுக்கு உதவாது. நான் கூறிய வார்த்தைகளும் வாழ்வுதலும் ஆவியை கொடுத்துள்ளன. அப்படி இருந்தும் உங்களுக்கு சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதவர் யார் யார் என்பது தம்மை காட்டிக் கொடுத்தவர் யார் என்பது இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்து தெரிந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அறுப்புறுந்தார், அன்று யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடர் பலர் அவரை விட்டு விலகினேன். அன்று முதல் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடர், நீங்கள் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, யாரிடம் போகும்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதை நம்புகிறீர்களா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அடுத்தபடியாக ரிவைவல் கிட்ஸ் நடனமாடி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். சந்தோஷமாடிக்கிட்டே ஜிவிவிஎஸ்ல கொண்டாடலாம். சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாடிக்கிட்டே ஜிவிவிஎஸ்ல கொண்டாடலாம். ஒருவர் முகம் பார்த்து சொல்லுங்க, இயேசு மிகவும் நல்லவர்னு. ஒருவர் முகம் பார்த்து சொல்லுங்க, இயேசு மிகவும் நல்லவர்னு.
வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அடுத்தபடியாக பைபிள் குழு. இப்பொழுது வேதத்திலிருந்து 10 கேள்விகள் கேட்கப்படும். சரியான விடை முதலில் அளிப்பவருக்கு பரிசுகள் வழங்கப்படும். இதை வழிநடத்துவர் ஜோஸ்வா மற்றும் ஸ்டாலின். क्वेश्चंसको யாருக்கு ஆன்சர் தெரிஞ்சோ ஃபர்ஸ்ட் உங்க கை தூக்குங்க. ஏன்னா எல்லாரும் சத்தமா சொன்னீங்கன்னா யாருக்கு பிரைஸ் கொடுக்கிறது தெரியல. பிள்ளைங்களுக்கு தெரியலனா பெரியவங்க சொல்லணும். பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் கை தூக்குவாங்க. பிள்ளைங்களுக்கு அந்த क्वेश्चन தெரியலனா பெரியவங்க சொல்லணும். சரியா? அதனால பிள்ளைங்க யார் ஃபர்ஸ்ட் சொல்ல நினைக்கிறீங்களோ கை தூக்கிட்டு தான் பதில் சொல்லணும். எல்லாம் கிஃப்ட் கிடையாது. ஓகேவா? என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொன்னவர் யார்? என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொன்னவர் யார்? என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று என்று சொன்னவர் யார்? உன் டேஷ் சீக்கிரத்தில் துளிர்த்திடும். உன் டேஷ் சீக்கிரத்தில் துளிர்த்திடும். சின்ன பிள்ளைங்க யாருக்கு தெரியுமா? வேத வசனம். உன் டேஷ் சீக்கிரத்தில் துளிர்த்திடும். பெரியவங்க யாரு? அத்தை கை தூக்குறாங்க. சொல்லுங்க. சுபவாழ்வு. முதல் திருத்தந்தை பெயர் என்ன? முதல் திருத்தந்தையின் பெயர் என்ன? சொல்ல மாட்டேன். வெரி குட். உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு டேஷ் சொல்லுவேன். சின்ன பிள்ளைங்க யாருக்கு தெரியுமா? இயேசுவை சிலுவையில் அறைய சொன்னவர் யார்? சீடர்களில் பிசாசாக இருந்தது யார்? வெயிட் பண்ணுங்க. யாரும் ஆன்சர் சொல்லாதீங்க. தெரிஞ்ச டைம் எடுத்து சின்ன பிள்ளைங்க யாருக்கும் தெரியுமா? யாரு? தெரியுமா? சொல்லு. கையை நல்லா நியாய பிரமாணம் யாரால் கொடுக்கப்பட்டது? சின்ன பிள்ளைங்க யாரும்? யாரால்? என்ன ஆன்சர்? புரியல. தப்பு. வேற யாருக்கு ஆன்சர்? இல்ல. சின்ன பிள்ளைங்க யாருக்குமே யார் மூலமாக கடவுள் கொடுத்தார்?
ஜோஷுவா கொஸ்டின் சொல்லு. நியாயப்பிரமாணம் யாரால் கொடுக்கப்பட்டது? இயேசு பிறந்த ஊர் எது? புதிய திருத்தந்தையின் பெயர் என்ன? இல்ல. வெயிட் பண்ணுங்க, பெரிய சின்ன பிள்ளைங்களுக்கு யார் தெரியுமா? ஏய், யார் சொல்லி கொடுப்பாரு? சொல்லி கொடுக்கலாம் கூடாது. வெயிட் பண்ணா தெரியலன்னு சொல்லலாம். ஓகே. வேற யாருக்கும் தெரியுமா? இல்ல போய் வாங்கி வேற யாருக்கு? புதிய திருத்தந்தையின் பெயர் என்ன? கரெக்ட் தான். இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவன் யார்? யாராவது ஒருத்தர் பேர் சொன்னா பிரைஸ். சின்ன பிள்ளைங்க சொல்லாதவங்க ஆன்சர் சொல்லாதவங்க சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க 12 பேர் யாராவது ஒருத்தர் பேர் சொன்னா ஒரு பேர் சொல்லுங்க. யாருக்கு தெரியும்? ரிப்பீட் பண்ணு क्वेश्चन. இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவர் யார்? யாரையும் ஒருவர். நீ சொல்றீங்க. இப்படிய ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக ஃபேன்சி ட்ரெஸ் ஜாய் ஹேசல். சிரிங்க பாப்பு, சிரிங்க. அடுத்தபடியாக இளையா அவர்கள் நல்ல சபாரியர் ஓமையை குறித்து வசனத்தை கூறி வேதத்தை தியானிப்பார்கள். லூக்கா எழுதிய நற்செய்தி 10:27 திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீ என்ன வாசிக்கிறீர்கள் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர்களிலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருந்தது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்ப, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக கூறிய உண்மை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். ஒரு குரு ஒருவர் தற்செயலாக அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார். அவ்வாறு லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிந்து கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மாவும் எண்ணெயையும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் ஒரு 2 தெனாலியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து
கவனித்துக் கொள்ளும். இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உனக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூலம் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இப்ப திருச்சட்ட அறிஞர் ஒருத்தர் எழுதி இயேசுட்ட கேட்கிறாரு, நான் தினத்துக்கு செல்லணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு இயேசப்பா நீ பைபிள்ல என்ன படிக்கிற, என்ன வாசிக்கிற அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அந்த திருச்சட்ட அறிஞர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக, உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இயேசுப்பா நீ சொன்னதுனா கரெக்டு, நீ அப்படியே பண்ணனா நீ சின்னத்துக்கு செல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த திருச்சட்ட அறிஞர் அவர் நேர்மையாளர்னு இயேசுப்பாட்ட காட்டிக்க எனக்கு அடுத்திருப்பவர் யாரு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு இயேசுப்பா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. அதாவது ஒருத்தர் எருசலேமிலிருந்து எருசலேமுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டு அந்த போனவரை அடிச்சு அங்கே அவருடைய ஆடைகளை உறிஞ்சு அங்கே அடிச்சு போட்டு போயிட்டாங்க. அடுத்த அந்த வழியா ஒரு குரு ஒருத்தர் அதை பார்த்துட்டு அதை கவனிக்காம அப்படியே கவனிச்சுட்டு ஆனா பார்க்காத மாதிரி அப்படியே போயிட்டாங்க. அடுத்த ஒரு லேவியரும் வந்தாரு, அவரும் அது மாதிரி போயிட்டாரு. அடுத்த அந்த வழியா இருந்த சமாரியர் அவரை பார்த்து அவருக்கு அவர் மீது இரக்கம் காட்டி அவரோட அந்த காயங்கள்ல திராட்சை மதுவையும் எண்ணெயும் வச்சு வார்த்திட்டு அந்த காயத்துல கட்டை கட்டி அவர் இருந்த அந்த வாகனத்துல வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ஒரு நாள் ஃபுல்லா அவங்களை கவனிச்சுட்டு அடுத்த நாள் அந்த பொறுப்பாளர் கையில தனாரியத்தை கூப்பிட்டு இவரை நீங்க கவனிச்சுக்கோங்க, இதுக்கு மேல செலவானா நான் அடுத்து வரும்போது தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இயேசுப்பா அந்த அறிஞர்கிட்ட கேட்குறாங்க, இதுல உனக்கு அந்த அடிப்பட்டவருக்கு அடுத்திருப்பவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த திருச்சட்ட அறிஞர் அவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அவரை கவனிச்சு கொண்டவர் தான் அவருக்கு அடுத்திருப்பவர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த இயேசு நீயும் அப்படியே போய் செய்யி, நீயும் விண்ணகத்துக்கு போக அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தபடியாக டேனியல் ஜோஷுவா அவர்கள் வேதத்தை வாசிப்பார்கள். திருப்பாடல் 23. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்தருள்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அவர் அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருத்துள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் என்னோடு இருப்பதால் என் தீங்கிற்கும் அஞ்சினேன். உன் கோலும் நெடுங்கண்ணியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரியின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமணம் தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை கொடைந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆமென். அல்லேலூயா. அடுத்தபடியாக ஜெசிகா அவர்கள் பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். என்ன
அடுத்தபடியாக ஜெரின், ஜெசிகா, ஜான் ஹேசன் நடனமாடி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். நடனமாடிய பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நம்முடைய பிள்ளைகள் தலைப்பில் நகைச்சுவை நாடகத்தை நடித்து காட்டுவார்கள். இதில் ஒரு தாயும் மகளும் நகரத்தை சுற்றி பார்க்க செல்கிறார்கள். இதில் அவர்கள் அறியாமையினால் எதையெல்லாம் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்று பார்த்தோம். அதே சமயத்தில் தேவனிடத்தில் நமக்கு ஞானம் பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். வாருங்கள் இணைந்து பார்ப்போம். இதோ வரமா. அடியாத்தா ரோசி, நல்லா இருக்கியாத்தா? என்னத்தா விஷயம் போன் பண்ணி இருக்கிற? ஐயோ, காலுக்கு என்னாச்சு? அப்படி வளர்க்குற மாதிரி சொல்றது? எத்தனை தட்டு எடுத்துல? 10 தட்டு தானா இருக்கும். நான் கூட என்னமோன்னு நினைச்சேன். இல்ல சாப்பிட்டுப்பியாடி? சரி, என்ன விஷயம் சொல்லு. சரிம்மா. டெய்சி, உங்க அக்காவுக்கு ஏதோ பரிசு கொடுக்குற நிகழ்ச்சியா, அது நாளைக்கு நம்ம மெட்ராஸ்க்கு போகணும். துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புடி. பாடி போலாம். Welcome to MC Music World. The Bluetooth device is ready to pair. ஏய், இடம் வந்துச்சு, வாடி போலாம். அவங்க இங்கிலீஷ்ல சொல்றாங்க, நம்ம தமிழ்ல சொல்றாங்க. வாடி போலாம். சபா, என்ன வெயிலு. வாடி, உங்க கடை இருக்கு, போய் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போகலாம்.
அக்கா தண்ணி பாட்டில வந்து கொடுங்க அக்கா. எவ்வளவு காச்சு? இந்தாங்கக்கா. வாடி போகலாம். இதே நான் இவ்வளவு பெரிய கட்டணம். இந்த கட்டணத்தை கட்டினது யாருடி? இந்த கட்டணத்தை கட்டினது யாருன்னு தெரியலையே. இந்த ஒரு அக்கா வரா, நான் உங்கள்ட்ட கேட்போம். இந்த இவ்வளவு பெரிய கட்டணத்தை கட்டினது யாருமா? அடியாத்தி ஐடோனோவாண்டி இவ்வளவு பெரிய கட்டணத்தை கட்டியிருக்காரு அவருதான். சரி வா போய் நம்ம முதல்ல ரோசியை பார்ப்போம். பட்டி பட்டியா போகுது. இது என்னன்னு தெரியலையே. இந்த ஒரு அக்கா அவங்கள்ட்ட கேட்போம். மாடி இந்த ஏதோ பட்டி பட்டியா போகுது, அது என்னதுமா? இதை செஞ்சதான் ஐடோனோவாண்டி. இதுல ஒரு பொட்டி கிடைச்சிச்சுன்னா உங்க அக்கா ரோசிக்கு ஏதோ பென்சில் போயிடலாம்ல, அதுக்கு நோட்டு புத்தகம் அடிக்க வச்சுக்கோ. இதை செஞ்சது யாரும் முதல்ல பார்த்து அவர்கிட்ட போய் நம்ம கேட்டு அந்த பொட்டியை செஞ்சு வாங்கிட்டு வந்துடும்டி. முதல்ல போய் அந்த ஐடோனோ தேடணும்டி. இங்கே யாரோ செத்து கிடக்குறாங்க. தெரியலையே. உயிர் இருக்கான்னு பாருடி. ஐயோ யாருமே தெரியலையே. இந்த ஒரு தம்பி வராரு, அவர்கிட்ட கேட்போம். தம்பி 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 இந்த செத்து கிடக்குறது யார் தம்பி? ஐ டோன்ட் நோ. ஐயோ ஐ டோன்ட் நோவா? ஐ டோன்ட் நோ. இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே. ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ. என்னடி பணம் எந்திரிக்குது? இந்தங்கம்மா, நான் வந்து குளிர் போகாம மண்ணதுல படுத்துறாங்கன்னா நீங்க வந்து ஐடோனோ கீடோனோ ஒப்பா எழுதிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க ஐடோனோ இல்லையா? ஐடோனோ கீடோனோ போக வேண்டியது. சரி என்னன்னு தெரியலடி. வாடி முதல்ல நம்ம போய் ரோசியை பார்ப்போம், அப்புறம் வந்து எல்லாத்தையும் பேசிட்டோம். இந்த ஒரு ஐயா உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட கேட்போண்டி. ஐயா ஐயா இந்த ரோசியை கூப்பிடுங்க ஐயா. ரோசியா? யாருமா? அதான் இந்த 10 எடுத்து ஜெயிச்சால அவ. ரோசி மா, ரோசி உங்க அம்மா வந்திருக்காங்கம்மா. இந்த ரோசி வந்துட்டான். ஐயா இது என் பொண்ணு இல்லையா? என்னடி கிராமத்துல இருந்து வரும்போது கெண்டக்கால போக முடியாது, இப்ப இப்படி இருக்கிற? இங்கெல்லாம் இப்படி இருந்தா பேசனே. என்னத்த மதிக்கிறாங்க போ. ஏமா லேட்டு? வர வழியில ஏதோ பெரிய பெரிய கட்டணம் வந்துச்சு, ஏதோ பொட்டி பொட்டியாலாம் போனுச்சு. யாரு செஞ்சதுன்னு கேட்டா இது ஐடோனோனாங்க. ஐடோனோனா என்னடி? ஐடோனோனா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு இருக்குமா? இதுதான விஷயம். நானும் ஒரு 4 மாதம் படிச்சிருந்தேன்னா எனக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லம்மா, அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் தேவை. ஞானமா? அது எங்கடி கிடைக்கும்? அந்த ஆண்டவர் இருக்கு, அந்த ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா சாலமோன் கொடுத்த ஞானத்தை உங்களுக்கும் கொடுப்பாரு. எனக்கும் கொடுப்பாராடி? கொடுப்பாருமா. சரி பிள்ளைங்களா, நான் போய் ஞானத்தை கேட்க போறேன். நீங்களும் கேளுங்க. என்கிட்ட இல்ல, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் எனக்கு பஸ்ஸுக்கு நேரம் வச்சு நான் போயிட்டு வரேன். நாடகம் நடித்து காட்டிய பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக ஐலின் நிஷா அவர்கள் இயேசுவை போல் வேடமளித்து மழைப்பொழிவு பிரசங்கத்தை சொல்வார்கள். ஏழைகளின் உள்ளத்தோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்களுக்குரியது. கனிமுறையோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை விரும்பிய சொத்தாக்கிக் கொள்வர். சுயநர்வோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை துன்புறுத்தி இல்லாதவை பொல்லாதவைகளை பேசும்போது நீங்களும் உங்களுக்கும் விண்ணரசு உடையது. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. ஐலினிஷா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நம்முடைய சிறார்கள் செய்திருக்கிற கிராஃப்ட் ஒர்க்கை நம்முடைய பார்வைக்கு கொண்டு வருவார்கள்.
ஃப்ரெண்ட்ல வா, ஃப்ரெண்ட்ல வந்து காமிங்க. இதுல காமிங்க, ஃப்ரெண்ட்ல வந்து நல்லா காமிங்க. ஒருத்தரையா காமிங்க, ஒரு ஆளா வந்து காமிங்க. அவ கீழே போயிட்டா இருக்கு. இங்க ஃப்ரெண்ட்ல வந்து காமிங்க. கிட்டக்கு வாங்க. பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துவோம். செய்த பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். இப்போ வந்து ஒரு சின்ன பால் கேம் விளையாடலாம். என்ன ரூல்னா, ஒரு பால் பாஸ் பண்ணுவோம். சாங் ஓடும்போது அந்த பால் பாஸ் பண்ணி வந்துட்டே இருக்கணும். சாங் நிற்கும் போது யார் கையில் அந்த பால் இருக்கும் அவங்க வசனம் இல்லைன்னா பாட்டு, ஜீசஸ் பாட்டு இல்லைன்னா பைபிள்ல இருந்து வசனம் சொல்லுவாங்க. சரியா? ஜஸ்ட் இது ஒரு ஃபன் கேம் தான். ட்ரை பண்ணுங்க. யாரு வந்துச்சு? பாட்டு பாடு, பாட்டு பாடு, இல்ல வசனம் சொல்லு. கரெக்டா நிக்கும் போது யார்கிட்ட இருந்துச்சோ அவங்க கரெக்டா எந்திரிச்சு. உங்களில் யாராவது துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், உங்களில் ஒருவர் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். யாக்கோபு 5:13. ஒற்றை தண்ணீரே எங்கள் தேவாவியே ஜீவநதியே பொங்கி பொங்கிவாம் ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே ஆவியின் மரங்களில் நான் என்னை நிரப்பும் ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே ஆவியின் மரங்களில் நான் என்னை நிரப்பும். ஓகே, இப்போ சாங் பாருங்க. அந்த 2 பேர் பெண் வாங்கிக்கோங்க. இன்னும் 3 gift இருக்கு. யார் கிடைக்குது பார்க்கலாம். Like a mustard seeds இருந்தாலே fantastic result எனக்கு கிடைக்குமே. Holiness in passion ஆக இருந்தாலே heavenly army என் பக்கம் இருக்குமே. Igniters நாங்க
நாங்கத்தானே எழுப்புதலை பரவ செய்வோம். இக்னைட்டர்ஸ் நாங்கத்தானே எழுப்புதலை பரவ செய்வோம். ஹெவன்லி ஆர்மி எங்கள் சேனை, எதற்கும் துணியும் எங்கள் சேனை. இஸ்ரவேல் எங்கள் அழியில் நடந்தால் நலமா இருக்கும். யாக்கோபு 5:10. பாடும்போது என் உதடு என் தேருக்கு மகிழும். நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா மக்களுக்கு அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு என் தேருக்கு மகிழும். நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா மக்களுக்கு அகமகிழும். கேட்ல வின் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக சாமினா சர்லி அவர்கள் சுவிசேஷம் என்றால் என்ன என்பதையும் சுவிசேஷம் ஏன் அறிவிக்க வேண்டும் என்பதையும் நம்மிடையே எடுத்து கூறுவார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. சுவிசேஷம் ஏன் அறிவிக்க வேணும்? சுவிசேஷம் ஏன் அறிவிக்கணும்னா, நம்ம மார்க் நற்செய்தி 14:15 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் போய் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படைப்பிற்கெல்லான எல்லா மக்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பவுலடிகளார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இது சுவிசேஷம் அறிவிக்கிறது நம்ம மேலே விழப்பட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பவுலடிகளார் சொன்ன மாதிரி நம்ம எல்லா நேரத்துலையும் நம்ம சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கணும். அதுதான் அது சுவிசேஷம் அறிவிக்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் அறிவிக்கணும். இந்த கடைசி காலத்தில் நம்ம எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து எல்லாரையும் மனம் திரும்ப வைக்கணும். கடைசியாக நம்ம இப்போ பரலோக ராஜ்யத்துக்கு இப்போலேருந்தே நம்ம ஆள் சேர்க்கணும். பரலோக ராஜ்யத்தில் நம்ம இப்போ எல்லாருக்கும் நம்ம அழைப்பு விடுக்கணும். அதுதான் சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா. தேங்க்யூ. ஆமென். அல்லேலூயா. பிளஸ்ஸோ அவர்கள் மனப்பாட வசனத்தை சொல்வார்கள். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கின்ற ஒளி அந்த மெய்யான ஒளி. உபாகமம் 7:6. மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானார். அப்போஸ்தலர் 7:22. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57. அடுத்தபடியாக நம்முடைய பிள்ளைகள் குரூப் டான்ஸ் ஆடுவார்கள்.
சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது நல்லது. அதுவே இன்பம் இன்பமே, இயேசுவின் விருப்பம் அதுதானே. அதுவே இன்பம் இன்பமே, இயேசுவின் விருப்பம் அதுதானே. ஒன்று சேர்ந்திருந்தாலே இயேசு கூட இருப்பாரே. ஒன்று சேர்ந்திருந்தாலே இயேசு கூட இருப்பாரே. லல்லா 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 லா, ஓஹோ லல்லா லல்லா லா, லல்லா 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 லா, ஓஹோ லல்லா லல்லா லா. யாக்கோபும் ஏசாவும் சேர்ந்து கட்டி அணைச்சாங்க அன்பால. யாக்கோபும் ஏசாவும் சேர்ந்து கட்டி அணைச்சாங்க. நானும் நீயும் ஒன்னுடா, ஜெபம் என்றும் ஜெயிச்சிடும். நானும் நீயும் ஒன்னுடா, ஜெபம் என்றும் ஜெயிச்சிடும். ஒன்று சேர்ந்திருந்தாலே இயேசு கூட இருப்பாரே. ஒன்று சேர்ந்திருந்தாலே இயேசு கூட இருப்பாரே. லல்லா 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 லா, ஓஹோ லல்லா லல்லா லா, லல்லா 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 லா, ஓஹோ லல்லா லல்லா லா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக காஷ்மிகா அவர்கள் புனிதரை குறித்தும் டிவைன் மேத்யூ அவர்கள் சாமுவேலை குறித்தும் நம்மிடையே பகிர்ந்து கொள்வார்கள். 5 காலங்களே வரம் பெற்ற முதல் புனிதர் பற்றி பேச வந்துள்ளேன். 5 காலங்களே வரம் பெற்ற முதல் புனிதர் தந்தை பியோ. இவரது இயல் பெயர் பிரான்சிஸ்கோ. 1987 ஆண்டு மே மாதம் 25ஆம் நாள் பிறந்தார். இறைமகன் இயேசுவிடம் 5 காலங்களை 50 ஆண்டுகளாக உடலில் வாழும்படி செய்திருக்கிறார். அந்த காலிடம் இருந்து 200 விதமான நறுமணங்கள் கமழ்கின்றனர். ஒன்றுக்கு மேலான இடத்தில் அற்புதங்கள் செய்திருக்கிறார். அன்னை மரியாவிடம் அளவுக்கணக்கான அன்பு வைத்திருக்கிறார். இன்றும் பல புதுமைகள் செய்து கொண்டிருக்கிறார். நன்றி. சாமுவேலை பத்தி ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். அண்ணாள் என்ற பெண்ணுக்கு குழந்தை இல்லாம இருந்தது. அவங்க ஏசப்பாட்ட போயிட்டு எனக்கு ஒரு ஆண் குழந்தை தாங்க, அப்படிங்க ஆண் குழந்தைய தந்தீங்கன்னா அந்த குழந்தைய நான் ஆலய வேலைக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஏசப்பா அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை தந்தாங்க. அந்த ஆண் குழந்தை பேர் தான் சாமுவேல். சாமுவேல் வளர்ந்த உடனே அவங்க அம்மா ஏசப்பாட்ட சொல்லியிருந்தமைக்கு அவங்க ஆலயத்தில் உள்ள ஏழு தாத்தாயில ஒப்படைத்து வந்தாங்க. ஏழு தாத்தாவுக்கு உதவியா இருந்தான் சாமுவேல். சாமுவேல் நல்ல பிள்ளையா செல்ல பிள்ளையா எல்லாருக்கும் கீழ்பட்டிய பிள்ளையா வளர்ந்து வந்தான். ஒரு நாள் சாமுவேல் அவருடைய படுக்கையில படுக்க போகும்போது சாமுவேல்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அவன் எழுந்திரிச்சு ஏழு தாத்தா கிட்ட கூப்பிட்டீங்களா தாத்தா, சொல்லுங்க தாத்தான்னு சொன்னாரு. அவன் ஏழு தாத்தா நான் கூப்பிடலப்பா, நீ போய் அவன் படுக்கையில படுத்துக்கோன்னு சொன்னாங்க. திரும்பவும் அந்த சத்தம் கேட்டுச்சு. அவன் ஏசப்பாட்ட ஏழு தாத்தா கூப்பிட்டீங்களா தாத்தா, சொல்லுங்க தாத்தான்னு சொன்னான். இல்லப்பா நீ போய் படுக்கையில சமத்தா படுத்துக்கோன்னு சொன்னாங்க. திரும்பவும் சத்தம் கேட்டுச்சு. ஏசப்பாட்ட அந்த ஏழு தாத்தால கூப்பிட்டீங்களா தாத்தா, சொல்லுங்க தாத்தான்னு சொன்னாங்க. திரும்பவும் அந்த சத்தம் உனக்கு கேட்டுச்சுன்னா கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், அதை சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அவன் போய் படுத்துக்கிட்டாங்க படுக்கையில. திரும்பவும் அந்த சாமுவேல் சத்தம் கேட்டுச்சு. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஏசப்பா அவன்கிட்ட ஏழையோட பசங்க ரொம்ப சேட்டை பண்றாங்க, அவங்கள தண்டிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. காலையில அவன் திரும்பவும் படுத்து வாங்கிட்டான். காலையில ஆலய வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏழு தாத்தா ஏசப்பா உன்னிட்ட என்ன வசனம் சொன்னாங்க, உங்க பசங்க ரொம்ப சேட்டை பண்றாங்களா, அவங்கள தண்டிக்க போறாங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஏசப்பா எது செஞ்சாலும் நல்லதுக்கே செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க சாமுவேல். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம நல்ல பிள்ளையா எல்லாருக்கும் கீழ்படிகிற பிள்ளையா வளர்ந்தோம்னா ஏசப்பா நம்மள்டே பேசுவாங்க. அதனால எல்லாரும் நல்ல பிள்ளையா எல்லாருக்கும் கீழ்படிகிற பிள்ளையா ஏசப்பாவுக்கு செல்ல பிள்ளையா வளர வேண்டும். அடுத்தபடியாக நல்ல விதை என்ற தலைப்பில் நம்முடைய சிறார்கள் ஒரு நாடகத்தை நடித்து காட்டுவார்கள். ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாளைக்கு ஹோம்வொர்க் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு என்ன சாப்பிட்றா? எங்க வீட்டை வழக்கம் போல இட்லி தாண்டா. உங்க வீட்டுல என்ன சாப்பிட்றா? என்னடா சாப்பாடு? தெரியல, நான் தொடர்ந்து பண்ணாதான் தெரியும். உங்கள்டா
பிடிக்கவே பிடிக்காதுடா. டேய், நீ ஏதாச்சும் நல்ல சாப்பாடா இருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்றாடே. ஏன் இது என்கிட்ட பேராத்திருந்தா எனக்கும் பிடிக்கவே பிடிக்காதுடா. அதேதாண்டா எனக்கும் பிடிக்காதுல, எங்களுக்கும் பிடிக்காதுடா. டேய், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம போய் கேன்டீன்ல சாப்பிடலாமா? யார் காசு கொடுப்பா? நம்ம அம்மா அப்பா கிட்ட கேட்கலாம். அம்மா அப்பா அடிக்க மாட்டாங்க. நம்ம நம்ம டீச்சர் தான் கேட்டாங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் 5 ரூபா கேட்டாங்கன்னு சொல்லி போய் சொல்லி வாங்கிட்டு வரலாம். அம்மா திட்ட மாட்டாங்க மாட்டேங்கும். அதெல்லாம் திட்ட மாட்டாங்கடா, பார்த்துக்கலாம் உங்களா. சரி வா. காட்சி 2 மறுநாள் கடையில். காசெல்லாம் தாங்கடா. இங்கே இருக்கிறேன், போய் வாங்கிட்டு வரேன். சரிடா, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வரா. ஷேர் பண்ணி சாப்பிடலாம். டேஸ்டா இருக்குடா. நம்ம அம்மா அப்பா செய்த சாப்பாடை விட இது ரொம்ப டேஸ்டியா இருக்குடா. ஆமாடா, சூப்பரா இருக்குடா. காட்சி 3 ஜெஸ்ஸி வீடு மறுநாள் காலை. ஜோவின் பாப்பா, பள்ளிக்கு டைம் ஆயிடுதே, கிளம்பணும். நான் வைத்த வலிக்குது. என்ன வயிற்ற வலிக்குதா? ரொம்ப வலிக்குதாப்பா? ஆமாண்ணா. ஸ்கூலுக்கு போக முடியாதாப்பா? ஆமாண்ணா. அப்ப ஸ்கூல் மேம்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம்ப்பா. சரிண்ணா. ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ஜோவினுக்கு வயிற்று வலி மேம், இன்னைக்கு ஸ்கூல் ஒரு நாள் லீவ் கொடுக்க முடியுமா? ஜோவிக்கு வயிற்றுலியா? ஏன் மேம், என்னாச்சு? அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் வயிறு வலி, இன்னைக்கு லீவு. நான் கேட்குறேன் மேம். ஓகே, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஜோவின், உன் 4 ஃப்ரெண்ட்ஸுக்கும் வயிற்று வலியாமே, என்னாச்சுப்பா? என்ன சாப்பிட்டீங்க நேற்று? நாங்கள் ஃப்ரூட் சேலட்டும் இட்லி தோசை பொங்கல் தானே சாப்பிட்டோம். டேப் தண்ணி எதுவும் குடிச்சிங்களா? இல்லைம்மா, வாட்டர் பாட்டில் நீங்கள் கொடுத்த வாட்டர் பாட்டில் தண்ணியை தானே குடிச்சோம். அப்புறம் ஏன்பா வயிற்று வலிக்குது? தெரியலம்மா. ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் வாங்கப்பா. இன்ஜெக்ஷனா? உண்மையே சொல்லுப்பா, வயிற்று வலிக்கு என்ன காரணம்? அம்மா, பானிபூரி சாப்பிட்டேம்மா. யாரு கொண்டு வந்தது பானிபூரி? அம்மா, நாங்கள் கேன்டீனில் போய் சாப்பிட்டோம். கேன்டீன்ல வாங்க காசு ஏறுப்பா? அவங்கள்ட்ட பிஸ்கெட் கேட்டாங்கன்னு சொன்ன 5 ரூபாயில வாங்கி சாப்பிட்டோம்மா. பாத்தீங்களா, பொய் சொல்லி சாப்பிட்டதுனால வயிறு வலி வந்துருச்சு. இனிமே கடையில வாங்கி சாப்பிடக்கூடாது, வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும். ஓகேவா? சரிம்மா. ஓகேப்பா. உன் ஃப்ரெண்ட்ஸுங்கள்டே சொல்லு, கடையில என்னமோ வாங்கி சாப்பிடக்கூடாது, வீட்டில் கொடுக்குற சாப்பாடு தண்ணி தான் சாப்பிடணும். சரியா? பொய் சொன்னா ஏசப்பாவுக்கும் பிடிக்காது. உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை சொல்லுப்பா. சரிம்மா, இனிமே நான் போய் சொல்ல மாட்டேன். அவங்களை கேட்காம ஹோட்டலில் போய் சாப்பிடவே மாட்டேன். சரிப்பா, தேங்க்யூ. லேவி 19:11 வசனத்தின்படி நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். ஆமென். அடுத்ததாக தர்சிகா அவர்கள் வேத வகுப்பில் இருந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். தூயவராகி அவரை பற்றிய உணர்வே மெய்யுணர்வு. இந்த வார்த்தையின் முக்கியத்துவத்தை தெளிவாக உணர்ந்து கொண்டோம். எழுப்புதல் பற்றி நிறைய கற்றுக்கிட்டோம். எழுப்புதல் பற்றி கற்றுக் கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸு கிட்ட முன்னால தேவையில்லாத பற்றி பேசினேன். இப்போ ஏசப்பாவை பற்றி ஷேர் பண்ண கற்றுக்கிட்டேன்.
நைட்டு தூங்க போகும்போது ப்ரேயர் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்ல கற்றுக் கொடுத்தாங்க. சத்தான காய்கறிகளை சொல்ல கற்றுக் கொடுத்தாங்க. எந்த காய்கறியும் ஒதுக்காம சாப்பிடணும்னு சொல்லி சத்தான காய்கறிகளை நிறைய சாப்பிட சொன்னாங்க. குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்தாங்க. எல்லாத்தையும் எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. நன்றி. அடுத்தபடியாக இறுதி ஜெபம் ஜெரின் அவர்கள் ஏறெடுப்பார்கள். ஏசப்பா, இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை தந்து மகிழ்வதற்காக உமக்கு நன்றி. எங்களை வழிநடத்துகின்ற பெரியவர்கள், அக்காக்கள் ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகளாகிய நாங்கள் வேத வகுப்பில் கற்றுக்கொண்டவைகளை கடைபிடிக்கணும். தினமும் ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஃப்ரெண்டுக்கு உதவணும், நல்லா படிக்கணும். உமது பிள்ளைய எல்லா இடத்துலையும் நடந்துக்கணும். ஆமென். ஜெசிகா அவர்கள் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்வார்கள். ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சகல உள்ளமை. ஆமென். ஆமென். இதோட இந்த செலிப்ரேஷன் ஒரு நாள் கம்ப்ளீட் ஆச்சு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்க எங்களால் முடிஞ்சதை தயாரிச்சிருக்கோம். அதுக்கு நிறைய பேர் உதவியாக இருந்திருக்காங்க. அனிதா, ஸ்டெல்லானி, அப்புறம் ஜெனி, அப்புறம் அலெக்சன், அது மாதிரி இந்த ஊழியத்துக்கு எப்போதுமே உதவியாக இருக்கிற பெரியப்பா வீடு எல்லாருமே ரொம்ப உதவியாக இருந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நல்ல கரங்களை கட்டி ஸ்பெஷல் தேங்க்ஸ் பிரதருக்கு. ஏன்னா பிரதர் வந்து நம்மளாம் எழுப்பலைன்னா நம்ம எந்த குழந்தைங்களை எழுப்ப முடியாது. ஸோ பிரதருக்கு ஒரு பெரிய நன்றி. இதே போல் இன்னும் நிறைய குழந்தைங்களை நாங்கள் வந்து இதே மாதிரி கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம். அதனால அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்த குழந்தைங்களோட பெருக்கம் அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி வாலிபர்களையும் நாங்கள் வந்து உற்சாகப்படுத்தலாம்னு இருக்கோம். ஆனால் வாலிப பிள்ளைகள் நம்மளுடைய உறவினர்கள் பங்குல எங்களோட இருக்கிறவங்க கம்மியாக இருக்காங்க. அதனால வாலிப பிள்ளைகள் இருந்தாலும் சொல்லுங்க, நாங்கள் வர நாட்களில் அவங்களுக்கு தனியாக வகுப்புகள் எடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். தேங்க்யூ.